அரங்கம் அதிரட்டுமே, விசில் பறக்கட்டுமே, இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து விசில் அடிச்சுக்கிட்டே சுத்திட்டு இருக்காங்க. எப்படா வந்து கூலி படம் வரும், எப்போ தலைவரை வச்சு கொண்டாடலாம் அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா தலைவரோட ஃபேன்ஸ் எல்லா இடத்துலயுமே அப்படியே ஒரு ஆக்ரோஷமா சுத்திட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் 14th சொல்லலாம். அதே மாதிரி அதற்கான வேலைகளை வந்து பாத்தீங்கன்னா கூலி டீம் வந்து தங்களுடைய ப்ரொமோஷன்ஸ் மூலியமா, அதாவது தலைவர் படம்ன்றதே ஒரு வித்தியாசம், தலைவர் வந்தாலே ஒரு வித்தியாசம், அவருடைய படத்தோட ப்ரொமோஷன்ஸும் பாத்தீங்கன்னா நார்மலாவே வித்தியாசமா தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, கபாலி படத்துக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா பிளைட்லயே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி யார் ப்ரொமோஷன் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா கபாலி படத்தை தான் ஃபர்ஸ்ட் வாட்டி பிளைட்ல ப்ரொமோஷன் பண்ணாங்க. ஃபுல்லாவே வந்து கபாலியோட ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டி இந்தியால இருந்து மலேசியாவுக்கு போற ஏர்லைன்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி சில பிளைட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸை வந்து ஒரு வித்தியாசமா முறையில வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூலி டீம் வந்து இன்னொரு வித்தியாசமா வந்து ப்ரொமோஷன்ஸ் அணுகி இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அமேசான் டெலிவரி பாக்ஸஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இப்போ எதனா ஆர்டர் பண்ணா ஒரு பாக்ஸ் பேக்கேஜ் ஆகி வரும்ல, அந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கூலி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டி அது கூலி பாக்ஸாவே மாறிடுது. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் தானே. இப்போ எவ்வளவு பேரு வந்து அமேசான்ல இருந்து ஆர்டர் பண்றாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க எவ்வளவு டெலிவரிஸ் ஒரு நாளைக்கு நடந்துட்டு இருக்குன்றது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஏன்னா எல்லாம் உடனே எடுத்த உடனே எல்லாருமே தட்டுறது என்னன்னா டெலிவரிக்கு ஆன்லைன் ஆர்டருக்குன்னு பாத்தீங்கன்னா அமேசான் தான் ஃபர்ஸ்ட் போறது. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு பிளிப்கார்ட்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த அமேசான் டெலிவரிஸ் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புதுவித ப்ரொமோஷன் ஸ்டைல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கூலி டீம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ டெலிவரிஸ் வருதுன்னா அது வந்து இப்போ கூலி பாக்ஸோட தான் டெலிவரி ஆகுது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மெட்ரோ ட்ரெயின் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கூலியோட ஸ்டிக்கர்ஸை ஒட்டி, ஸோ ஒரு அது வந்து ஒரு கலர்ஃபுல்லாவும் இருக்கு, ஒரு ஸ்டைலிஷாவும் இருக்கு, ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரொமோஷனும் இருக்கு. இப்போ மெட்ரோ ட்ரெயின்ல வந்து உங்களுக்கு பாருங்களேன், நார்மல் ஸ்டிக்கர்ஸை விட இந்த கூலி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டும் போது அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டிஃபரெண்டா இருக்கு. இது ஹைதராபாத்ல வந்து மெட்ரோ ஸ்டேஷன்ஸ்ல பண்ணிருக்காங்க, மெட்ரோ ட்ரெயின்ஸ்ல. அதே மாதிரி மும்பைலயும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கூலி பட ஸ்டிக்கர்ஸை ஒட்டி அதை வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரொமோஷன்ஸ் அங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ப்ரொமோஷன்ஸ் படுஜோரா போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ப்ரொமோஷன்லாம் தேவைப்படாதுங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதுமே வெயிட்டிங், எப்படா கூலி படம் வரும்னு வெயிட் பண்றதுனால எங்களுக்கு அந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் தேவைப்படாது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தி அதர் ஸ்டேட்ஸ்ல நடந்துட்டு இருக்கு இந்த ப்ரொமோஷன்ஸ்லாம், ஹைதராபாத், மும்பை. ஏன்னா இது வந்து ஒரு பேன் வேர்ல்டு படம். உங்களுக்கு இந்தியால வந்து நிறைய வசூல் பண்ணணும் இந்த படம். ஏன்னா எல்லாருமே 1000 crores அச்சீவ் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்தியால நிறைய வசூல் பண்ணுன்றதுக்காக தான் உங்களுக்கு வந்து எல்லா ஸ்டார்ஸும் இருக்காங்க. உதாரணத்துக்கு கேரளால இருந்து ஷோபின் இருக்காரு, உங்களுக்கு நாகார்ஜுன் சார் இருக்காரு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடு நார்த் சைடு போறதுக்காக உங்களுக்கு அமீர் கான் இருக்காரு. சோ எல்லாத்தையும் டச் பண்றதுனால இது ஒரு பேன் இந்தியா கம் ரஜினி சாருக்கு வந்து உலகம் ஃபுல்லா ஃபேன்ஸ் இருக்கிறதுனால பேன் வேர்ல்டு படமா மாறுது. சோ ப்ரொமோஷன்ஸ் வந்து நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு மலேசியாலயும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லா கண்ட்ரீஸ்லயும் தலைவரோட அந்த படத்துக்காக எல்லாருமே வெயிட்டிங், எல்லா கைண்ட் ஆஃப் ப்ரொமோஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போதுதான் ஹைதராபாத்ல வந்து பாத்தீங்கன்னா நேத்தோ முந்தா நேத்தோ வந்து இதோட தெலுங்கு ப்ரோமோ வந்து இது பண்ணிருக்காங்க. அதுல வந்து எல்லா ஸ்டார்ஸும், அந்த படத்துல நடிச்ச எல்லா ஸ்டார்ஸும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. ரஜினி சார் பண்ணல. ரஜினி சார் வந்து ஜஸ்ட் ஒரு வாழ்த்து செய்தின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு, தெலுங்குல பேசி ரிலீஸ் பண்ணியிருந்தாரு ரொம்ப அழகா. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துச்சு. நம்ம நாகார்ஜுன் சார் என்ன பண்ணிட்டாருன்னா நேரடியாவே லோகேஷ் சாரை கலாச்சிட்டார். இப்போ நம்மளும் சரி, நான் வந்து தீவிரமான லோகேஷ் ஃபேன் தான். ஆனா எது வரைக்கும் பாத்தீங்கன்னா மாநகரம் கைது வரைக்கும். போன வீடியோலயே நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா அவரோட லியோ படத்தை வந்து நம்ம வந்து ஒரு படமாவே கன்சிடர் பண்ண முடியாது. நான் வந்து கைதியோட ஃபேனு. பிகாஸ் ஒரு சின்ன படத்தை கூட எப்படி ஒரு பிரம்மாண்டமா எடுக்க முடியும் ஒரு கதையை வச்சு அப்படின்றத லோகேஷ் கனகராஜ் அழகா ப்ரூவ் பண்ணியிருந்தாருன்னு சொல்லியிருந்தோம். இதையே வந்து பாத்தீங்கன்னா நாகார்ஜுன் சார் வந்து அந்த ப்ரோமோல பொதுவா உடைச்சு விட்டாரு வெளியிலேயே. அவரு பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நான் லோகேஷ் கனகராஜ் படங்கள்லாம் பார்த்திருக்கேன், மாநகரம் அவ்வளவு அருமையா இருக்கும், அதே மாதிரி கைதி படம் வந்து சூப்பரா இருந்துச்சு, ஆனா அதுக்கு பிறகு வந்த லியோ படத்தெல்லாம் என்னால படமாவே கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னா லோகேஷுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. சோ எல்லாருமே இது வந்து நம்மளோட நினைப்பு மட்டும் கிடையாது. லியோ நல்லா இல்லைன்றது வந்து பொதுமக்கள் உட்பட எல்லாருமே சொன்னாங்க. ஆனா லியோ படம் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொன்ன கேங்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா விஜய் சாரோட ஃபேன்ஸ் மட்டும். ஒரு எப்படின்னா ஒரு ஓடாத படமோ எங்க நல்லாவே இல்லைன்னு பொதுமக்கள் சொன்னா கூட ஐயோ அது பிளாக் பஸ்டருங்க, அது மெகா பிளாக்குங்க, அப்படி இப்படின்னு ஒரு 1000 கோடி வசூலுங்கன்னு பொய் கதை யாரால சொல்ல முடியும்னா
விஜய் ஃபேன்ஸால மட்டும் தான் சொல்லிட்டு சுத்த முடியும். அதை நாகார்ஜுன் சாரே ஃபீல் பண்ணி வந்து ஸ்டேஜ்ல சொல்லிட்டாரு. லியோ படம்லாம் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு வர்த் இல்லைங்கன்ட்டு யாரை வச்சுட்டு டிரெக்டரை வச்சுக்கிட்டே சொல்றாரு. இதுல வேற லியோ 2 எடுக்கலாமான்னு வேற யோசிச்சுன்னு இருக்காங்க. சோ நாகார்ஜுன் சார் அதை வந்து அங்க பிரேக் பண்ணது வந்து லோகேஷ் கனகராஜ் மூஞ்சி வந்து அப்ப எப்படி ஆகியிருக்கும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரோமோவும் போயிட்டு இருக்கு. ஒரு நெகட்டிவ்ஸா இல்லாம பாசிட்டிவ்ஸா எடுத்துட்டு போனோம் இந்த படத்தை அப்படின்னு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் சில தரப்பு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் வந்து வசூல்ல வந்து கொஞ்சம் பின்தங்கும், இவங்க நினைக்கிற 1000 crores அச்சீவ் பண்ணுமானா அச்சீவ் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு 2 ரீசன் சொல்றாங்க. ஒன்னு வந்து வார் 2 ரிலீஸ் ஆகுது. வார் 2 ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் இந்த படம் அதுக்கு ஏத்த ரேஞ்சில் இல்லைன்னா கூட கூலி படம் கொஞ்சம் டவுன் ஆகும், வார் 2 கலெக்ஷன்ஸ் அல்லன்றாங்க. ஆனா கூலி சைட்ல இருந்து மிக தெளிவா இருக்காங்க. வார் 2 இல்லைங்க, வார் 3 இல்லைங்க, அடல்ஃப் ஹிட்லரே வந்து வார்ல நடிச்சாலும் சரி, இங்க வந்து கூலி தி அன்லிஸ்ட் தான் ஹிட் ஆகும். ஏன்னா எங்க கதை மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, எங்க தலைவர் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. சோ கூலி பிரம்மாண்டமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா டீம், ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து எல்லா டீமும் சொல்றாங்க. சினிமா இண்டஸ்ட்ரியும் கூட பாத்தீங்கன்னா வார் 2 ரஜினி சார் படம் கம்ப்ளீட்டா பிரேக் பண்ணும். ஏன்னா இவங்க ப்ரொமோஷன்ஸும் அந்த அளவுக்கு இருக்கு, பிளஸ் தலைவர் இருக்காருங்க, வேற என்ன வேணும்? அந்த மனுஷன் அந்த ஸ்கிரீன்ல வந்தா போதும், அதை பாக்குறதுக்காகவே நான் இருக்கேன்டான்னு பல கோடி பேர் இருக்காங்க. அது இந்தியால மட்டும் இல்ல, வேர்ல்டு லெவல்லயும் இருக்காங்க. சோ பிரேக் பண்ணணும்னு சொல்றாங்க. இன்னொன்னு சில தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. சோ ஏ சர்டிபிகேட்னும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆடியன்ஸ் வந்து பிரேக் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 18க்கு மேல இருக்கிறவங்க தான் போக முடியும் ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்கும் போது. சோ 18க்கு கீழே இருக்கிறவங்கள சில தியேட்டர்கள் அனுமதி பண்ணாது. இப்போ வந்து நீங்க மல்டிபிளெக்ஸ் எல்லாம் போறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு மால்கே போறீங்கன்னா அவங்க கொஞ்சம் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. 18 வயசு கீழே இருக்கிறவங்க எல்லாம் படம் பார்க்க கூடாது. பட் லோக்கல் திரையரங்குகள், இந்த லோக்கல் ஏரியாஸ்ல இருக்கிற தியேட்டர்ஸ்லாம் வந்து அதை பெருசா கண்டுக்க மாட்டாங்க, விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்க. சோ மல்டிபிளெக்ஸ்ல இதோட கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் டிராபேக் ஆகும். அதே மாதிரி ஃபேமிலிஸா போகணும்னு நினைக்கிறவங்க, இப்போ அப்பா அம்மா 2 பசங்க இருப்பாங்க, இப்போ ஏ படம்ன்றனால வந்து அப்பா அம்மா வந்து தங்களுடைய பசங்களை கூட்டு போக முடியாத நிலைமைக்கு ஆகும். அதனால அம்மா அப்பாவும் போக முடியாத நிலைமைக்கு ஆகும். இது லாஜிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா பசங்களை விட்டுட்டு அம்மா அப்பா தனியா போக முடியுமா? பசங்களை வீட்டுல விட்டு போக முடியாது. சோ அவங்கள கூட்டு போகணும்னா இது ஏ கொடுத்துருக்கிறனால கூட்டு போக முடியாது. சோ இதெல்லாம் வந்து கிளாசிஃபை பண்றாங்க. இது ஏ சர்டிபிகேட் வாங்குறது வந்து ஒரு பெரிய செட்பேக் இந்த படத்துக்கு. சோ 1000 crores அச்சீவ் பண்ணதுல இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட பிளே பண்ணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து மல்டிபிளெக்ஸ்ல தான் சில டைம் அந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனை பார்ப்பாங்க. அதுவும் இது வந்து ஸ்டார்டிங்கே வந்து அவ்வளோ வயலன்ஸ் எல்லாம் இல்ல, அப்படிலாம் இல்லைன்னும் போது மல்டிபிளெக்ஸும் சிலது வந்து சரி ஒரு 16, 17 எல்லாம் உள்ள விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க என்ன ஆதார் கார்டை வச்சு செக் பண்ண போறது கிடையாது. சோ விட்டுருவாங்க. அதே மாதிரி லோக்கல் தியேட்டர்ஸ் நார்மலாவே பாத்தீங்கன்னா தலைவர் படத்துல ஒன்னும் அப்படி ஒன்னும் உங்களுக்கு கெட்டதா இருக்க போறது கிடையாது. சோ பாக்கலான்ட்டு லோக்கல் தியேட்டர் ஓனர்ஸ் அலோவ் பண்ணிடுவாங்க. சோ எப்படி இருந்தாலும் ப்ரொடக்ஷன் டைம் சைட்ல இருந்து இதுக்கும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அது ஏவே கொடுத்திருந்தாலும் பரவாயில்லங்க, தலைவர் படத்தோட வசூல் கண்டிப்பா அள்ளும். ஏன்னா அதுக்குள்ள அப்படி ஒன்னும் கண்டென்ட் எல்லாம் கிடையாது. அது வந்து சில வன்முறை காட்சிகள் இருக்கிறனால அதுக்கு அந்த சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்களே தவிர்த்து மற்றபடி அதுல ஒண்ணுமே இல்லை. சோ கண்டிப்பா இதால இந்த படத்தோட வசூல் வந்து பாதிக்குமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாதிக்காது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து சொல்றாங்க. சோ ப்ரொமோஷன்ஸ் ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா கூலி படத்துக்கு பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கு. வேற எப்படிலாம் ப்ரொமோஷன் பண்ணுமோ அப்படிலாம் வித்தியாசமா ப்ரொமோஷன் பண்ணிட்டு சுத்துறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு சைடு டீம் வந்து ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து இப்ப இன்டர்வியூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இன்னொரு 7-8 நாள் தான் இருக்கு, படத்துக்கு 7 நாள் தான் இருக்கு. சோ இதுக்குள்ள வந்து மேக்சிமம் ஆடியன்ஸை ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா என்டையர் டீமே இறங்கி இருக்கு. இன்னும் ப்ரீ புக்கிங்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அது பிச்சுக்கிட்டு ஒரு சைடு போக போகுது. தலைவர் படத்துக்கு என்டையர் சினிமா இண்டஸ்ட்ரியே வெயிட்டிங்க. ஏன்னா அந்த கூலி ட்ரெய்லர்ல கூட பாருங்களேன், லாஸ்ட்ல அந்த தேவான்னு ஒண்ணு சொல்லுவாங்க பாருங்க, என்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்டே மோதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் ஷேட்ல அந்த பாஷா படம் மாதிரி ஒரு ரஜினியை காட்டுவாங்க பாருங்க. அதுலயே வந்து என்டையர் டீம் வெயிட்டிங். இவரோட பிளாஷ்பேக் என்ன, ஏன்னா நாகார்ஜுன் சார் வேற இங்க வந்து ஆடியோ லான்ச்ல பேசும்போது இது வந்து கண்டிப்பா 100 பாஷா படத்துக்கு ஈக்குவலா இருக்குங்கன்னு சொல்லியிருக்காரு. சோ அதோட பிளாஷ்பேக் என்னவா இருக்க போகுது, உபேந்திரா என்ன ரோல் பிளே பண்ண போறாரு, சத்யராஜ் என்ன ரோல் பிளே பண்ண போறாரு, நாகார்ஜுன் என்ன ரோல் பிளே பண்ண போறாரு, அமீர் கான் என்னத்த பண்ண போறாரு. சோ ஒரு கேரக்டர்ஸும் இப்ப வந்து ஸ்ருதிஹாசன் வந்து சொல்றாங்க அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. உடனே இவரு சொல்றாரு உனக்கு அப்பாவா இருக்கலாம், எனக்கு நண்பன் அவனு. இந்த நண்பன் யாரு? உபேந்திரா தான் இந்த நண்பனா இல்ல சத்யராஜ் இந்த நண்பனா? யாருன்னா ஒருத்தர் சாவ போறாங்க. அது யாருன்றதுதான்
கதையை எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படின்றது இன்னுமே கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லயே வந்து பாதி பேர் வச்சுட்டு இருக்காங்க. சோ என்டையர் டீம் வெயிட்டிங் படத்துக்கு, என்டையர் டீம் மட்டும் மொத்த தமிழ்நாடுமே வெயிட்டிங். சோ அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் என்னன்னா ஆடியோ லான்ச். நம்ம ஆடியோ லான்ச் வந்து இப்போ போன வாரம் வந்து சூப்பரா நேரு ஸ்டேடியத்துல பண்ணிருந்தாங்க. அதோட வீடியோஸ் வந்து யார் கண்ணிலையும் படல. அங்கங்க யாருன்னா போன்ல இப்படி திருட்டுத்தனமா எடுத்த வீடியோஸ் தான் வந்து ரிலீஸ் ஆச்சே தவிர்த்து, மத்தபடி என்டையர் செலிப்ரேஷனா இருக்கட்டும், தலைவர் என்ன ஃபுல்லா பேசினாரு, நாகார்ஜுன் சார் என்ன ஃபுல்லா பேசினாரு, அமீர் கான் என்ன ஃபுல்லா பேசினாரு, இப்படின்ற டீடைல்ஸ் எதுவுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரேக்கப் ஆச்சே தவிர்த்து மொத்தமா வீடியோ வடிவில் நம்மளுக்கு வரல. இத வந்து என்ன பண்ண போறாங்கன்னா, உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணிக்கோ சன் டிவில போட போறாங்க. சோ என்டையர் ஆடியோ லான்ச் உள்ள A to Z என்ன நடந்துச்சு, எந்தெந்த செலிபிரிட்டிஸ் வந்தாங்க, முக்கியமா நம்ம தலைவர் என்னதான் பேசினாரு. ஏன்னா நிறைய சேனல்ஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க, நம்மளே கூட போட்டிருந்தோம், தலைவர் வந்து இது பேசினாரு, அது பேசினாரு, சத்யராஜ் சாரை இப்படி அப்ரிஷியேட் பண்ணாரு, நாகார்ஜுன் சாரை இப்படி பேசினாரு. சோ எல்லாத்தையும் அஜித் சாரை வந்து பாத்தீங்கன்னா அந்த மங்காத்தா டைலாக் பேசி அஜித் சாரை கோட் பண்ணும் போது அங்க அரங்கமே வந்து பாத்தீங்கன்னா கைத்தட்டல் விசில் அடிச்சு அப்படியே கொண்டாடினாங்க அப்படின்றத பேசணும். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு லைவா வந்து உங்களுக்கு அதை அழகா பிக்சரைஸ் பண்ணி உங்களுக்கு சன் டிவியை பத்தி நல்லாவே தெரியும். ஒரு பிரம்மாண்டத்தை மிக பிரம்மாண்டமா காட்டக்கூடியவங்க அவங்க சினிமாட்டோகிராஃபி மூலமா. சோ நல்லா எடிட் பண்ணி சூப்பரான வெர்ஷன் உங்களுக்கு சன் டிவில வரப்போதுங்க. அந்த ஆடியோ லான்ச்சை ஃபர்ஸ்ட் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஆகஸ்ட் 14 தலைவர் திருவிழாங்க.